அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். அந்த நேயர் என்ன கேட்டிருக்காரு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய மாற்று மத நண்பர் அவர்களுடைய வழிபாட்டு தலத்திற்கு அழைக்கிறார். எம்மதமும் சம்மதம்தான் எனக்கு. ஆனால் அந்த வழிபாட்டு தலத்திற்கு செல்வதால் ஏதாவது தோஷம் ஏற்படுமா என்று பயமாக உள்ளது. இதற்கான விளக்கத்தினை வேண்டுகிறேன் அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்கிறது. வழிபாட்டு தலத்திற்கு செல்வதற்கு பயப்படுவானேன்? பயமே தேவையில்லை. ஆனால் அந்த நண்பர் உங்களை வழிபாட்டு தலத்திற்கு எதற்காக அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக மதம் என்றால் என்ன, வழிபாட்டு தலம் என்றால் என்ன, தெய்வம் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே மதம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இறைவனை அடைவதற்கான ஒரு மார்க்கம்தான் மதம். இதைத்தான் எல்லா மதங்களுமே சொல்கின்றன. அதாவது தெய்வம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத எல்லா மதமுமே அறுதியிட்டு சொல்கின்றன. அந்த தெய்வம்தான் நம்மை இந்த உலகத்திலே இயங்கச் செய்கிறது. நம்மை இயக்குகின்ற சக்தி தான் அந்த தெய்வம். அந்த தெய்வம்தான் பரம்பொருள், அதுதான் எல்லை. அந்த தெய்வத்தை அடைவதுதான் இந்த மனித பிறவியினுடைய நோக்கமே அப்படின்னே சொல்றார். அப்படி இருக்கும் பொழுது அந்த இறைவனை அடைவதற்கான ஒரு எளிதான மார்க்கம், அதாவது வழி, ஒரு பயணப்படுகின்ற ஒரு என்ன சொல்லலாம், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனே வச்சுக்கலாமே, அதுதான் இந்த மதம் அப்படின்னு சொல்றது. இப்போ மாற்று மதம் அப்படின்னு வந்துட்டா அது உங்களுக்கான மார்க்கமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். உங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள் பயணப்பட வேண்டியது. நீங்க என்ன சொல்லியிருக்கீர்கள்? எம்மதமும் சம்மதம்தான் எனக்கு, எல்லோருமே நண்பர்கள்தான், எல்லோருமே சகோதரத்துவத்தை உடையவர்கள்தான் என்று சொல்லிவிட்டீர்கள். ஆனால் நீங்கள் தெய்வத்தை அடைவதற்கான மார்க்கம் என்பது உங்களுடைய மதம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஈஸியா சொல்றேனே, நமக்கான ட்ரெயின் அப்படிங்கிறது அந்த பிளாட்ஃபார்ம்ல இல்லை. ஆனால் அந்த ரயில்வே ஸ்டேஷன் தான் அந்த ஆலயம்னே எடுத்துக்கலாமே. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுனால எந்த விதமான தோஷமும் வந்து சேர்ந்து விடாது. ஆனால் அதிலே பயணம் செய்யும் பொழுதுதான் நமக்கான மார்க்கம் அது இல்லை என்று தெரிய வரும் பொழுதுதான், நமக்கான பாதை அது இல்லை என்று தெரிய வரும் பொழுது நம்முடைய பயணமானது தடைபடுகிறது. அதே நேரத்திலே ஏன் இப்படி ஓப்பனாகவே நம்ம ஒரு விளக்கமாகவே பார்க்கலாமே. உங்களுடைய நண்பருக்கு, அதாவது ஒரு கிறித்துவ மதத்தை சார்ந்த நண்பர்னே வச்சுப்போமே, அவருக்கு ஒரு சர்ச்சில் கல்யாணம், ஒரு தேவாலயத்திலே திருமணம்னு சொல்லி உங்களுக்கு அழைப்பிதழை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தாராளமாக எந்த விதமான பயமும் இன்றி அவருடைய திருமணத்திலே பங்கு பெறலாம். அந்த தேவாலயத்திற்கே சென்று நீங்கள் அந்த நண்பருக்கு ஆசீர்வாதம் செய்யலாம், அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். அதிலே எந்த விதமான தயக்கமும் தேவையில்லை. அவர் அந்த மார்க்கத்திலே பயணப்பட போகிறார். நம்ம போய் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இருந்து அவருக்கு வழி அனுப்பிச்சிட்டு வருவோம் இல்லையா, ஒரு டாடா காமிக்கிறதுக்காக போவோம் இல்லையா, ஒரு சென்ட் ஆஃப்காக நம்ம போகலாம், தாராளமாக செய்யலாம். ஆனால் நாமும் அவரோடு இணைந்து பயணிக்க வேண்டுமா, அதற்கான அவசியம் இருக்கிறதா என்பதை புரிந்து கொண்டாலே போதுமானது. எந்த தேவாலயத்திற்கு சென்றாலும் உங்களுக்கு தோஷம் என்பது வந்து சேராது. எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் அங்கே இறை வழிபாடு என்பதுதான் மேற்கொள்ளப்படுகிறது. அதனால் நமக்கு எந்த தோஷமும் வந்து சேராது. ஆனால் அந்த வழிபாட்டிலே நமக்கான பங்கு என்ன என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு அங்கே பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நமக்கான தேவை என்பது, நமக்கான மார்க்கம் என்பது, நாம் பயணம் செய்ய வேண்டிய அந்த டிரான்ஸ்போர்ட், அதனுடைய ரயில்வே ஸ்டேஷன் அப்படிங்கிறது வேற ஒரு இடத்துல இருக்கு. அதில் தான் நம்ம பயணப்படணும் அப்படிங்கிறத புரிஞ்சுண்டாலே போரும். உங்களுக்கான நேரடியான பதில், நீங்கள் மாற்று மதத்தை சேர்ந்த நண்பரினுடைய அந்த வழிபாட்டு தலத்திற்கு செல்வதில் எந்த விதமான தோஷமும் இல்லை. ஆனால் அங்கே நடைபெறுகின்ற அந்த வழிபாட்டிலே நீங்கள் பங்கு பெற வேண்டுமா என்பதை பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அங்கு ஒரு
விசேஷம் நடக்குதுன்னு சொன்னா, ஏதோ உங்கள் நண்பர்களுடைய குடும்பத்தினருடைய இல்ல திருவிழா அங்கே நடக்கிறது என்று சொன்னால், அந்த விசேஷத்திலே நீங்கள் தாராளமாக பங்கு பெறலாம், அவருக்கான வாழ்த்துக்களை சொல்லலாம். இதிலே எந்த விதமான தோஷமும் வந்து சேராது. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.